இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ் வாங்க உரக்கடைக்கு தான் போனோம். ஆனா இனி போக தேவையில்லை. பாத்தீங்கன்னா நிறைய பொருள்ல பொட்டாஸ் இருக்கு. அதுல ஒரு பொருள் தான் இப்ப நம்ம எடுத்து பண்றது தேங்காய். ஃபர்ஸ்ட் ஊத்துனது தேங்காய், ரெண்டாவது ஊத்துறது அந்த தேங்காயை கரைக்கக்கூடிய லிக்யூட். இதுதான் முக்கியம். அனைத்து விதமான எண்ணெயும் இந்த லிக்யூட்ல கரைச்சிக்கலாம். ஒட்டும் பசியாவும் வேலை செய்ய. இது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை பால் மாதிரி உடைக்கும். அதாவது எண்ணெயை உடைச்சோம் அப்படின்னா தான் எண்ணெயில் உள்ள சத்து 100% நம்ம மண்ணையும் பாதிக்காது, மண்ணுக்கு சத்தாவும் கிடைக்கும். இலை வழியா ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த இலைகள் மேல படியாது. நம்ம காதி சோப்பு இந்த மாதிரியான சாம்பிள் எல்லாம் கரைக்கும் போது எண்ணெய் மஞ்சளா இருக்கு. இந்த மாதிரி பால் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பால் மாதிரி இருந்தது அப்படின்னா தான் செடிய மேல ஒளிச்சே இருக்கை பண்ண பாருங்க எந்த அளவுக்கு பால் மாதிரி கரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பால் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு ஓகே. இதுதான் நம்ம சாணப்பாசி கரிசல், நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா. இதை கொடுக்கறதுனால அந்த எண்ணெயோடைய பவரை பல மடங்கா நமக்கு பெருக்கி கொடுக்கும். பாருங்க இந்த மாதிரி நுரை வந்ததுன்னா தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.